ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஊர்லேருந்து அம்மா வந்து பார்சல் கொடுத்துருக்காங்க. நம்ம மும்பையில் இருக்கனால இதாங்க, இந்த மும்பையில் இருக்கல இது ஒரு பெரிய பொழப்பா போச்சு. எதுவும் ஒரு முக்கியமான பொருளோ இல்லை ஆசைப்பட்ட பொருளோ ஏதோ வந்து டக்குன்னு வந்து நமக்கு கைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரா வருவாங்க போவாங்கன்னு சொல்லி பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுத்துருக்க பார்சல் தான் இன்றைக்கி. இது என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் உள்ளே என்னெல்லாம் அம்மா வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி என்கிட்ட ஃபோனில் வந்துட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் நம்ம வீடியோவாக பார்க்கலாம். வாங்க வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். கல்யாண பத்திரிக்கையோடு வந்துருக்கு. இது இப்படி வச்சிடும் பார்சல். ஃபஸ்ட்டு இந்த இருக்க பெரிய பையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. முறுக்கு, எனக்கு முறுக்குன்னா உயிர். நான் யாருக்குனே வீடியோவில் சொல்லியிருப்பேன். வெறும் காஃபி நமக்கு உள்ளே இறங்கவே செய்யாது. முறுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இது என்னது? வத்தலா? வத்தல். வத்தல் தானே? வத்தல்ல ஏதோ மிளகா. ஆமாம், வத்தல். மோர் மிளகா, சீனரைக்காய் வத்தல், அந்த மாதிரி வத்தல் ஐட்டம். இது வந்து மிக்சர். அதுக்கப்புறம் இதுவும் வத்தல் தான். வெண்டைக்காய் வத்தல், மோர் மிளகா. இதுக்கு இந்த ஐட்டங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் வந்து 2-3 தடவை 2-3 பேரை நம்பி பார்சல் பண்ணி அம்மா ஏமாந்துருச்சு. வெங்காயம்லாம் நிறைய வாங்கி கெட்டு போயிட்டு லாஸ்ட்டாக வந்து அம்மா வந்து சத்தம் போட்டுச்சு. இதை வந்து பருப்பு. இந்த வீடியோவில் காட்டு. இது வந்து கருப்பட்டி. என்னோட நண்பியே வாங்கி கொடுத்துச்சு. என் ஃப்ரெண்டு எனக்காக வாங்கி கொடுத்தது. இது வந்து கோயில் கொடைக்கு அவள் போயிருக்க இடத்துல அப்போ சும்மா அப்படியே அந்த கிராமம் தானே சுற்றி பார்க்க சும்மா அப்படியே வெளியே தள்ளி போயிருக்காங்க. அங்கே கருப்பட்டி காய்ச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே இந்த அன்பான நண்பி, இந்த உயர் தோழி எனக்கு ஒரு 2 கிலோ கருப்பட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. காய்ச்சிற இடத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக. இந்த கருப்பட்டி எப்படி இருக்கு மணக்குங்க. நல்ல மணமாக இருக்குது. அக்ஷி இதை ஓப்பன் பண்ணி. நல்ல மணமாக இருக்குது. ஒரிஜினல் கருப்பட்டி காய்ச்சிறவங்ககிட்டேருந்து நேரடியாக வாங்கி கொடுத்துருக்கா. என்ன பயங்கரமாக பார்சல் பண்ணியிருக்கா. அது 1 கிலோ இல்லைங்க, 2 கிலோ கருப்பட்டி வாங்கி கொடுத்துருக்கா. செம மனம். அந்த காய்ச்சின இடத்துலேருந்து அப்படியே வாங்கி கொடுத்துருக்கா. ஓப்பன் பண்ணல. ஸோ அவங்க கொடுத்த பை போல் எத்தனை இது ஓப்பன் பண்ணு. செம மனங்க. கருப்பட்டியை ஓப்பன் பண்ணாலே அப்படி மணக்குது. நல்ல மனம். உனக்கு மனம் தெரியலையா? ஒரு நிமிஷம். ஆட்சி பண்ணதில்லை. எடு இது அப்படியே சொல்லுவாங்க. ஃபார்ம் ஃப்ரெஷ் கருப்பட்டி. கருப்பட்டியை பாருங்க. இதாங்க அந்த ஒரிஜினல் கருப்பட்டி. இதுதான். அப்படி அழகாக வந்துடும் பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க. இதாங்க ஒரிஜினல் கருப்பட்டி. அவள் வந்து அங்கே அந்த கோயில் கொடைக்கு போயிட்டு அங்கே சும்மா அப்படியே அந்த ஊரை பார்ப்போம்னு தள்ளி போயிட்டுருக்கல அவங்க காய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால இந்த நண்பு தோழி ஏன்டா அப்போ பேசிகிட்டு இருந்தா உடனே வாங்கியாச்சு. 2 கிலோ வாங்கி கொடுத்துருக்கா. செம்ம டேஸ்ட்டுங்க. வருங்க நம்ம நார்மலாக வந்து கருப்பட்டி வந்து இப்படிலாம் பிக்கவே முடியாது. நம்ம கடையில் வாங்குறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ களி மாதிரி அப்படியே இதாக இருக்குது வருங்க. சாஃப்டாக இருக்குங்க. இதுதான் ஒரிஜினல் கருப்பட்டி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க. செம்ம. ஒன்று வேணுமா? தா தெரியும், கம்மியாக தான் கேட்பேன். செம்ம கருப்பட்டிங்க. மனம் வாய்ஃபுல்லாக நல்ல மணக்கு கருப்பட்டி. இது
இதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இருக்கு. இல்லை என்ன இருக்கு? ஊறுகாய் ஓப்பன் பண்ணு. எத்தனை வாட்டி ஊறுகா? காலி ஆகிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தது. ஓப்பன் பண்ணு. இது எப்படிமா ஓப்பன் பண்ணுறது? செம்மையாக இருக்குது மறுபடி. ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. அம்மா வந்து ஊறுகாய் என்ன பண்ணிட்டு, நான் வந்து 2-3 பேரை நம்பி கொடுத்துருமான்னு பார்சல் போட்டு நிறைய வெங்காயம்லாம் வாங்கி வம்பா போய் அம்மா கடைசி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு. கன்ஃபார்மாக வர்றவங்கள்ட்ட மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஊறுகாய் பாருங்க. எவ்வளோ வந்து சட்டியில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கு. அது என்ன ஆகிட்டு அப்படியே பார்சல் பண்ணி அம்மா அப்படியே வச்சுட்டு ஓப்பன் நீ பண்ணி இல்லை பண்ண விடு. வழியாக ஓப்பன் பண்ணிச்சு. பாப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்க. நல்ல மனமாக இருக்கு. அம்மா ஊறுகாய்னாலே தனி மனம். என்ன ஒரு மனம், நல்ல ஒரு மனம். எலுமிச்சை ஊறுகாங்க கைப்பற்றாம. எலுமிச்சை ஊறுகாய் அப்படி மணக்க அம்மா சூப்பராக போட்டு கொடுத்துருக்கு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கேன். அம்மா வந்து சொன்னிச்சு இது நல்ல பழத்தில் போட்டால் எடுக்க விளக்க மாட்டேங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நினச்சி. ஊறுகாய் செம்ம வாசனை. நல்லா அப்படியே தொடர்ந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க, அப்படி இருக்கு மனம். சரி இப்போ இது வெங்காயம் அப்பா பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குங்க. என்னது இருக்கு? இது பண்ணு எடு. அவுத்து பார்த்தேன், அவுக்கிற பொறுமை இல்லை, எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பு கிழங்குங்க, ஏரலக்கிழங்கு. இதுலேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு. ஏன்னா ஆல்ரெடி 2 பேரும் நம்பி அம்மா வந்து நிறைய வாங்கி அது கொஞ்சம் வம்பா போச்சு. வேறு அம்மா லாஸ்ட் டைம் சொல்லல ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. ஒழுங்கா யார் வராவளோ அவளை மட்டும் நம்பி சொல்லு. எல்லார்ட்டையும் சும்மா சொல்லி என் பொருளும் காசும் வீணாக போய்கிட்டு இருக்குன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. அதனால இது என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் ஆனதுனால கிடைச்சதை வாங்கி கொடுத்துருக்கு. கம்பு கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் இதுதான் டிஃபன். இதை அவிச்சு ஏரலக்கிழங்கு இதை அவிச்சு காஃபி குடிக்கிறதுனா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோ நாங்கள் பேக் சைடில் ஓப்பன் பண்ணிடுவோம். சரி பரவாயில்ல, குறையும் ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மட்டும்தான் கேட்டிருந்தேன். ஒரிஜினல் நாட்டு வெங்காயமாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பரவாயில்ல உரிச்சிக்கோன்னு சொல்லி அம்மா கொடுத்துருக்கு. இதுவுமே ஃபஸ்ட்டு 6 கிலோ வாங்கியிருக்கு. முதல்ல சொல்லையில் ஒரு 3 கிலோ, 2வது சொல்லையில் ஒரு 3 கிலோன்னு சொல்லி 2 தடவை 6 கிலோ வாங்கி அதுக்கப்புறம் தான் 3வது தடவை வாங்கினது தான் நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. முதல்ல இருந்ததெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. நான் சின்ன வெங்காயம் தான் கேட்டேன். அம்மா வந்து பல்லாரி வாங்கி கொடுத்துருக்கு. பல்லாரி நான் கேட்கல, வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. சரி பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இவ்வளோதாங்க நம்ம வீட்டில் அம்மா நமக்கு கொடுத்து விட்டது கம்பு கிழங்கு. இதை பார்த்தோன்னே என் பிள்ளைங்களுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏரலக்கிழங்கு வச்சு நாளைக்கு காஃபி குடித்தா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இது என்னென்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம்னா, அந்த சொல்லி வச்சுருந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா நான் நல்ல பரும்பருங்கிழங்கா தந்திருப்பேன் அப்படின்னாங்க. எதுக்கு 2 தடவை வாங்கி ஆல்ரெடி தூரப்பட்டது காணான்னு 3வது தடவை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லலை. எனக்கு ரொம்ப பிடிச்சி. நாளைக்கு காலைல இதுதான் நம்ம வீட்டில் டிஃபனாக இருக்கும். ஏதோ ஒரு 4-5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம வெயிட்டு. அதில் பார்ப்போம். அடுத்தது இது எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் வச்சிரு. இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, அரிசி. இல்லை இப்படி தான் அரிசி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரேஷன் அரிசின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரேஷன் அரிசி தான். நான் இந்த அரிசியை தாங்க இங்கே 45 ரூபா இல்லை 48 ரூபான்னு சொல்லி விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். அதை தான் நான் அம்மாட்ட சொன்னேன், எனக்கு வந்து நல்ல அரிசி கிடச்சிதுன்னா வாங்கி கொடுத்து விடுன்னு சொல்லி. இதில் தாங்க நான் இட்லி போடுறேன். இட்லி ஆப்பம் எல்லாமே இந்த அரிசி தான். அந்த அரிசி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.